சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு குரு பகவான் இடம்பெயர்ந்ததையொட்டி திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ஆலங்குடியில் உள்ள ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் குரு பெயர்ச்சியையொட்டி லட்சார்ச்சனை விழாவும் நடத்தப்பட்டது. காலை முதலே சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்றன. காலை 9:30 மணி அளவில் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு குரு பகவான் இடம்பெயர்ந்தார். இதையொட்டி சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. குரு பெயர்ச்சி விழாவையொட்டி தஞ்சை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். விழாவில் நாகை, தஞ்சை, திருவாரூர், திருச்சி, மதுரை, சென்னை, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குருஸ்தலத்துக்கு முதல்ல ஆலங்குடிக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு 100 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு சிறப்பான விசேஷமான இதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் 3 விஷயங்கள். ஒன்று ஆடி பெருக்கு, இன்னொரு குரு பெயர்ச்சி, இன்னொன்று ஆடி பட்டை அப்படின்னு சொல்கிறது, ஆடி செவ்வாய்க்கிழமை. அது மாதிரி பெரியோர்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால் முதல் முறையாக நாங்கள் ஃபேமிலியோட குரு பகவானை பார்க்கறதுக்காக வேண்டி இங்கே வந்திருக்கோங்க. அவருடைய ஆசி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கோங்க. நாங்கள் குரு பயிற்சிக்காக வந்திருக்கோம். இந்த மாதிரி குரு பலன் நல்லா இருக்கணுன்றதுக்காக வந்திருக்கோம். எங்கள் ஹஸ்பண்ட், என்னோட மூத்த இருக்கிற குழந்தை எல்லாருக்காகவும் வந்திருக்கோம். எங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் சொல்கிறோம். குரு பெயர்ச்சியையொட்டி குரு பகவானின் 2வது தலமாக விளங்கும் தஞ்சை மாவட்டம் திட்டையில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். குரு பெயர்ச்சியையொட்டி காலை முதலே சிறப்பு பரிகாரங்கள், ஹோமங்கள் நடைபெற்றன. ஹோமத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. குரு பெயர்ச்சியை அடுத்து சர்வ அலங்காரத்தில் குரு பகவான் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதையடுத்து சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன.